ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில் சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு நினைவுக்கு வருது அம்மனின் பிரார்த்தனைகள். அம்மனிடம் சென்று நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் பண்ணணுமோ, எல்லாருக்கும் என்னென்ன நேர்த்தி கடன்கள்லாம் இருக்கோ அதை இந்த மாதத்துல நீங்க செய்யுங்க. அதற்குண்டான ஒரு பிரதிபலன்கள்ன்றது மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 29ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். கேதுவுடன் இணைந்திருந்த இந்த செவ்வாய் பகவான் அந்த 29ஆம் தேதி கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்கள், துயரங்கள், அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது எப்போ எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்கள் பொதுவாகவே நல்லதை மட்டுமே நினைப்பவர்கள், நல்லதை மட்டுமே செய்பவர்கள், யாருக்கும் மனதால கூட துரோகம் நினைக்காதவர்கள். அவர்கள் நல்லா இருக்க கூடாது, அவர்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே நம்ம மட்டும் சம்பாதிக்கலையே, இப்படின்ற ஒரு கம்பேரிசனும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிறைய ஜோதிடர்கள், ஏன் இன்க்ளூடிங் என்ன முதற்கொண்டுமே நான் நிறைய நெகட்டிவான விஷயங்கள், ஏன்னா கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால அந்த பிரச்சனைகளை நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நிறைய ஒரு நெகட்டிவான ஒரு பதிவுகள் அடிக்கடி உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நெகட்டிவான பதிவுகள்ல இருந்து நீங்க இப்ப மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த காலகட்டம், இந்த ஆடி மாசம்ன்றது உங்களுக்கு உகந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது. இங்க நிறைய எதிர்மறை விஷயங்களை நீங்க மறந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். உங்களை அறியாமலே உங்களை அந்த ஒரு அமைப்பாகப்பட்டது, உங்களுடைய ஆத்ம சக்தியாகப்பட்டது நேர்மறையான விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிரபஞ்சமாகப்பட்டது இந்த கும்பராசி என்பர்களை நேர்மறையோடு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரியாக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல இந்த கும்பராசி என்பர்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு ஆகப்பட்டது யாராலையும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கடினமா செய்வாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு நேர்த்தி கடன் செய்யணும்ன்றதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு முன்னாடியே அந்த விரதத்தை எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. மிக கடினமான விரதம். அந்த விரத முறைகளை இந்த ராசி என்பர்களை தவிர வேற எந்த ராசி என்பர்களாலையும் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது மிகவும் உக்கிரமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதனால நிறைய ஒரு நேர்மறையான பலன்களை இந்த ஆடி மாசம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை, குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களாகட்டும், இல்ல வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களாகட்டும், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவான விஷயங்களே கேட்டு 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 இந்த கும்பராசி என்பர்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம், நம்மளால இந்த நெகட்டிவ் அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இப்போ பிறந்துருச்சு. எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்களை நம்ம அதிகமா செய்யறோமோ அந்த நெகட்டிவே அவர்களை பாசிட்டிவா மாத்துறதுக்கு, ஒரு நேர்மறையாக மாத்துறதுக்கு உண்டான ஒரு முழு சக்தியையும் இந்த பிரபஞ்சம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு முழுமையாக தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த குரு
குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பாத்தீங்கன்னா அதிக அளவு பண வருமானங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி பல லட்சங்களை இழந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ அந்த லட்சங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகளை இழந்த நிறைய கும்பராசி என்பர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள்ன்றது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அங்கேயே இருந்து அவர்களினுடைய சூழ்நிலையை அவர்களே மாற்றக்கூடிய ஒரு தருணம். எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எல்லாமே இவர்களை அந்த வேலையை விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுத்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வேலையை விடக்கூடாது, இந்த வேலையில இருந்து நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி, ஒரு தன்னம்பிக்கைன்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய வார்த்தையில எப்போதுமே ஒரு நிதானமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தை உங்களுக்கே தெரியும், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளை எப்போதுமே நம்ம சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது மற்றவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு நேர்மறையாக இருக்கணும். அவர்கள் அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு தான் இவங்க எப்போதுமே பார்த்து பேசுவாங்க. ஆனா இவர்கள் கூட இருப்பவர்களோ, இவர்களை சார்ந்து இருப்பவர்களோ, இவர்களினுடைய நண்பர்களோ, குடும்பத்தார்களோ பாத்தீங்கன்னா இவர்களை எப்போதுமே குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. நீ செய்யறது தப்பு, நீ அங்க நிக்காத, அங்க போகாத, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நீ வேலையில உனக்கு வேலை பார்க்க தெரியல, தொழில் செய்ய தெரியல, இப்படி எல்லாம் இவர்களை தான் குற்றம் சாட்டுவார்களே ஒழிய இவர்களை என்னைக்குமே மதித்து நடத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு அவமானங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஆடி மாதத்துல ஒரு சின்ன ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்களோட எண்ணங்களோட அந்த மாதிரியான நபர்களை ஹேண்டில் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது. நிறைய எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்க போகுது. உங்களுடைய 8ஆம் இடத்துல உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாக வர்றதுனால திடீர் ராஜயோகங்கள்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றத்தினால அந்த 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த செவ்வாயினால பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதா நடக்கும். எப்பவோ ஒரு வருஷத்திற்கு மேல உங்களுக்கு சில ப்ரமோஷன் எல்லாம் தடைப்பட்டு போயிருக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பாராம உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுடைய வேலையினுடைய ஒரு மதிப்புனால அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் மாதிரி வேற யாராலையுமே வாழ முடியாது. மிகப்பெரிய ஒரு துன்பம், மிகப்பெரிய ஒரு துக்கம் தொண்டை அடைக்கும். இவங்கெல்லாம் நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் தான் பேரு, ஆனா எங்களால எந்த விதமான ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியே இல்லை. வாங்கக்கூடிய சம்பளம் எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லி செலவுக்கு தான் சரியா போகுதே ஒழிய பெரிய அளவுக்கு ஒரு இன்கம் சம்பாதித்தோம் அப்படின்றதுலாம் இல்லை. ஆனாலும் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் எப்படிதான் இந்த அளவுக்கு வாழ்க்கையை நடத்துறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய ஒரு விஷயங்கள்ல வெளிநாட்டுல ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களாக தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் வெளிநாட்டுல அதிகமா இருந்திருக்கும். இல்லீகலான ஒரு பழக்க வழக்கங்கள், இல்லீகலான ஒரு பண வருமானங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய ஒரு துன்பத்துல போய் இவர்களுக்கு அதிகப்படியாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு நேரம் தான். ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி இப்ப வக்கரமா இருக்கிறாரு, உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை வேற விதமாக மாற்றி யோசித்து ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு புது திறமையை இந்த கும்பராசி என்பவர்கள் நானா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு காளி அம்பாளை, அதாவது காளி அம்மனை வழிபாடு பண்ணலாம். இல்ல
உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வங்களை தாராளமாக வழிபாடு பண்ணலாம். இல்ல மெயினா பாத்தீங்கன்னா எல்லையில இருக்கக்கூடிய உங்க ஊர் எல்லையில இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு அப்படின்றத இந்த ஆடி மாதம் இந்த கும்பராசி என்பர்கள் வழிபாடு பண்ணலாம். எல்லையில பாத்தீங்கன்னா அம்மன் கோயில்களா இருக்கும். மாரியம்மன், ஏழுபிடாரி அம்மன் கோயில், அடுத்து பாத்தீங்கன்னா முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி, இந்த மாதிரியான ஒரு நாக தேவதைகளாக தான் இந்த அம்மன்கள் காட்சியளிப்பாங்க ஊர் எல்லையிலலாம். அந்த மாதிரியான தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணும் போது இந்த கும்பராசி என்பர்கள் ஆடி மாதத்துல அவங்க கிட்ட நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைகளை வைக்கும் போது மிக அதிகப்படியான ஒரு பிரதிபலன்கள்ன்றது மிக அருமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். என்ன கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில நான் மேல சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா சில ஒரு விஷயங்கள்ன்றது நம்மளுக்கு மட்டுமே நம்ம வச்சிருக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கும். இதை நம்ம ஒரு வேற இடத்துல நம்ம பதிவு செய்யும் போதோ ஷேர் பண்ணும் போதோ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நிவர்த்தியை கொடுக்கும். யாராவது ஒருத்தர் அங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் இந்த ஆடி மாசம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான அமைப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.